ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீக் தலைப்பு தேவனோட சஞ்சரித்தல். அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பாவோட நடக்கிறது. வாங்க அதை பற்றி ஒரு சாங் கேட்கலாம். சாங் பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வாங்க ஸ்டோரி கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். குட்டி தம்பி தங்கச்சிகளா, இந்த வாரத்திலும் ஞாயிறு பள்ளியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் சகோதர சிநேகத்தை குறித்து. நம்ம என்ன செஞ்ச ஒரு கதையை கேட்டிங்களா? வேத பகுதியிலிருந்து. இன்றைய நாளில் நம்ம ஒரு 2 பேரை குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் எப்போதும் ஆண்டவரோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்குமாமா. சில சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நம்ம நண்பர்களோட நம்ம உறவுகளோடவே ரொம்ப யார் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேசுகிறது, அவங்களோட இருக்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. அது மாதிரி நான் சொல்ல போகிற அண்ணன் ஆண்டவரோட 300 வருஷம் ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். பார்த்தீங்களா? சஞ்சரிக்கிறது என்னென்னா எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவரோடவே நடக்கிறது, ஆண்டவரோடவே நடக்கிறது, தேவனோடு நடக்கிறது, தேவனோடு பேசுறது, தேவனோடு எல்லா காரியத்தையும் செய்கிறது. எப்போதும் அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏனோக்கு அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க 65 வயது ஆகும்போது அவங்களுக்கு மெத்துசலான்னு ஒரு பையனை பெற்றிருந்தாங்க. இப்போ நம்மளாம் சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணிங்களா, பைபிள் படிச்சிங்களா, ஆண்டவர் சமூகத்தில் தனியாக இருந்து ஜெபம் பண்ணிங்களா, உபவாசம் ஜெபம் பண்ணிங்களா அப்படின்லாம் யாராவது உங்களுக்கு கேட்டாங்கன்னா, ஞாயிறு பள்ளிக்கு ஒழுங்காக நீ போகிறையா அப்படின்லாம் கேட்டாலும், எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருந்தது, நான் டியூஷன் போக வேண்டியது வேலை வந்துருச்சு, அதனால் நான் போக முடியல, நான் சில பரீட்சைக்கு நான் படிச்சிட்ருக்கிறேன், அதனால் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக முடியல, ஆண்டவரோடு போய் நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு, அவர்கிட்ட என்னோடய விண்ணப்பங்களை வேண்டுதலை சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னுலாம் சொல்லி நம்ம அநேக சாக்கு போக்கு சொல்கிறோம். அப்படித்தானே? சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே ஏதாவது நம்மளுக்கு உலகத்தில் இருக்கும்போது எல்லாருக்குமே நம்மளுக்கு இந்த மாதிரியானதெல்லாம் நேச்சர். அது நல்ல காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னால் அது சரியான காரணமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக தான் ஏனோக்கண்ணன்னு இருந்தாங்க. ஆனால் அவங்க 300 வருஷம் ஆண்டவரோடவே இருந்தாங்க. பார்த்தீங்களா தம்பி தங்கச்சி? 300 வருஷம். அவருடைய மொத்த ஆயுசு நாட்கள் 365. ஏனோக்கு தேவனோடு அப்படியே இருக்கும்போதே அவன் காணப்படாமல் போனான் அப்படின்னு வேதம் சொல்லுது. பாருங்க, ஆண்டவர் அப்பப்போ தேவனோட சஞ்சரிச்சுட்டு அப்படியே பேசிட்டு அவங்க 2 பேரும் இருப்பாங்க போவாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, நீ எப்போதும் நானும் உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை அப்படியே சஞ்சரித்து கொண்டே இரு என்னோட கூடன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா என்ன ஒரு சிலாக்கியம். அப்போது இந்த ஏனோக்கண்ணா அப்படி தேவனோடு செஞ்சுட்டு இருந்தாங்க. பாருங்க, நம்ம எத்தனை வேலைகள் இருக்கலாம், அலுவலகங்கள் இருக்கலாம், இருந்தாலும் நம்ம ஆண்டவரோட பேசுகிற நேரம், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய நேரம், ஆண்டவரை எல்லா சகோதர சகோதரிகளோடு நம்ம கொடுத்த விசுவாச குடும்பத்தினரோடு சேர்ந்து ஆராதிக்கும் நேரம் மிக 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 முக்கியம் நம்ம வாழ்க்கையில்.
அந்த தேவனோடு சஞ்சரிக்கும் அனுபவம் நமக்கு இருக்கும்போது மாத்திரமே ஆண்டவர் நம்மை என்ன செய்வார்? நேசிப்பார். ஆண்டவர் நம்ம எப்படி ஏனோக்கு எப்படி ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதிச்சார், அது மாதிரி நம்மளே ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா நோவா அப்படிங்கிற ரெண்டாவது சொன்னல, 2 பேரை குறித்து சொல்றேன்னு. ஏனோக்கு பார்த்தோம், அடுத்தது யார் பார்க்குறோம்? நோவா. ஏனோக்கு அண்ணன்னு சொன்னேன், அவங்களும் நம்மளுக்கு தாத்தா மாதிரி தான். ஆனால் நம்ம சொல்லும்போது சின்ன பிள்ளைங்க எப்பவுமே என்ன சொல்லுவீங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சொல்லுவோம், முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நோவாவை நம்ம என்ன சொல்லுவோம்? நோவா தாத்தா. அப்படித்தானே சொல்லுவீங்க. அப்போ அது நோவா தாத்தா என்ன செஞ்சாருன்னா, அந்த ஜனங்கள் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனை ஜனங்கள் மத்தியிலையும் இவன் உத்தமனும் நல்லா தேவனுக்கு பயப்படுகிறவனுமா காணப்பட்டான். நோவா எப்பவுமே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்ட்டு. அப்படி சஞ்சரிச்சுட்டு இருந்தனாலதான் இந்த உலகத்துல மக்கள் பயங்கரமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டு வந்தாங்க. யாருமே ஆண்டவருக்கு பிரியமா நடக்கல. ஒரு கீழ்ப்படிதல் கிடையாது, சகோதர அன்பு கிடையாது, ஒரு பயம் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை, அவர் கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளைகளை கைப்பிடிக்கிறது இல்லை, கடைப்பிடிக்கிறது இல்லை. இது மாதிரி நிறைய காரியங்கள் காணப்பட்டுச்சு. நோவா ஆண்டவரோடு நடந்தது போலலாம் அவங்கெல்லாம் நடக்கவே இல்லை மக்கள்லாம். இப்போ பார்த்தாரு, இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நான் அப்படியே ஜலத்தினால அழிச்சிட்டு எல்லாரையும் இது பண்ணுறேன்னு. அப்போ இதை மட்டும் அதையெல்லாம் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் அந்த ஸ்டோரி வரும்போது சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு சஞ்சரித்தல் மட்டும் பார்ப்போம். தேவனோடு நடக்கிறது பாருங்க. அவங்கெல்லாம் நம்மளை மாதிரி நிறையா ஃபேமிலி, குடும்ப பீப்புள், தனி மனுஷன் கிடையாது. அவங்களுக்கு என்னப்பா குடும்பமா, குட்டியா, குழந்தையா, எதுவும் ஒன்றும் இல்லை. அதனால ஆண்டவர்னு ஆண்டவரோடவே சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரோட நடக்கிறாங்க. இவங்களுக்குள்ள எவ்வளோ வேலை இருக்குது. சின்ன வயசில் பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் எல்லாமே நல்லா கலந்துக்குவாங்க. ஆனால் +2 முடிச்சுட்டு நல்லா பெரிய பசங்களாகும்போது வேலைக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிஸிப்பா, நாங்கள் எல்லாம் எது மாதிரி கலந்துக்க முடியாது, எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு இருந்தால் அந்த வேலையை யார் செய்கிறது, எங்களுடைய வாழ்க்கையை யார் கவனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுது. யூத் ஸ்டேஜுக்கு மேலே அவங்கள சேர்த்துறதுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள் இந்த சின்ன வயசில் எப்படி இப்போ விருப்பத்தோடு வாஞ்சியோடு ஆண்டவர் சமத்தில் இந்த ஞாயிறு பள்ளியில் உட்கார்ந்துருக்குறீங்களோ, அது மாதிரி வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் கூட இடைவிடாமல் நீங்கள் என்ன செய்யணும்? ஆராதனைக்கு வந்துடணும். இருக்கீங்களா? தேவனோட செஞ்சிருப்பீங்களா? நல்ல வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோட பேசுவார். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவரோட பேசுவோம். 2 பேரும் இது மாதிரி பேசி அளவிலாவி அவர் சந்தோஷப்பட, நாமும் சந்தோஷப்பட மிகவும் ஒரு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு. என்னதான் உலகத்து மக்கள்கிட்ட நீ எத்தனை நேரம் அவங்களோட நடந்து தோளோட தோல் போட்டு நீங்க மாமா வச்சான்னு என்னதான் அலைஞ்சிட்டு இருந்தாலும் அதுல ஒரு 5 காசு பிரயோஜனம் கிடையாது தம்பி தங்கச்சி. ஆண்டவரோட நடக்கிறது, ஆண்டவரோட பேசுறது, ஆண்டவர் சன்னிதானத்துல உட்கார்றது, ஆண்டவருடைய வசனங்களை கேட்கறது, அதுல தான் உண்மையான ஆசீர்வாதம். நம்மளை விட்டு எடுபடாத ஒரு ஆசீர்வாதம் அதுல கிடைக்குது. இந்த உலகத்துல எல்லாமே மறைஞ்சு போகும். ஆனா ஆண்டவரோட இன்னைக்கு இந்த உலகத்துல நடக்கிறவன் தான் பரலோகத்துல நடக்க முடியும். என்ன குட்டி தம்பி தங்கச்சி, உங்களுக்கு புரிஞ்சுதா? இங்கேயே நம்ம ஆண்டவரோட நடக்கலைன்னா எப்படி பரலோகத்தில் போய் நடப்போம்? அதனால நீங்க அதை கொஞ்சம் கடைபிடித்து நம்ம ஏனோக்கு போல, நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளா நம்ம வாழ்வோமா? எங்களை மிகவும் நேசித்து நடத்துறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, நல்ல விலை கட்டளிட்டதற்காக ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள் தேவனோடு சஞ்சரிப்பதை குறித்து, தேவனோடு நடப்பதை குறித்து ஆண்டவரே அந்த நாளில் சிந்திச்சிருக்கிறாங்க. அவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தீர்மானத்துல முடிவு பெருந்து உறுதியா இருக்கணும் ஆண்டவரே. அவருடைய வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படி ஏனோக்கு 300 வருஷம் உம்மோடு அவன் சஞ்சரித்து உமக்காக அவன் வாழ்ந்தானே, அதுபோல ஆண்டவரே பேழையில நோவாவை காப்பாற்றினீரே. இது மாதிரி ஆண்டவரே அருமையான குழந்தைகளின் வாழ்க்கையிலையும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எந்த தடையும் ஒரு வாழ்க்கையில் வரவே கூடாதப்பா. உண்மையும் அவங்களையும் பிரிக்கிற எந்த காரியம் வாழ்க்கையில் வரக்கூடாது ஆண்டவரே. ஆகவே எப்போதும் உம்மோடு இருப்பதை அவங்க பெரிய பாக்கியமா கருதிட்டு ஆண்டவரே. அவர் நீ செய்யறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நம்ம மனன வசனம் கற்றுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கற்றுக்கலாம்.
மிஸ்டரி ஸ்டோரி கேட்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கேட்கலாம். Praise the Lord children. Welcome to Missionary Story Time. நாம் கடந்த நாட்களில் இருந்து வில்லியம் கேரி அவருடைய சரித்திரத்தை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர். புறஜாதி மக்கள் மேல் நம்பிக்கை வைத்து அவர்கள் மேல் அன்பு வைத்து அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்தவர். வேதத்தை நன்கு கற்றுக்கொண்டு அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வில்லியம் கேரி இந்தியாவிற்கு வந்தார். 1793 ஆண்டு தன்னுடைய 30வது வயதில். அவர் கடந்த நாட்களில் தியானித்தோம். அவர் எவ்வளோ சிரமப்பட்டார். தன்னுடைய மகனே மரித்து போனாலும் அவர் பின்வாங்கி போகலை. அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை அநேகருக்கு சுவிசேஷமாய் அறிவித்தார். புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து அவர் என்ன செய்தார்னா 1800 ஆண்டு செராம்பூர் கல்லூரியை அவர் நிறுவுகிறார். ஏன்னா அவர் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கற்றுக்கொண்டதை அறியப்படாத ஜனங்கள், கல்வி கற்க முடியாத ஜனங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களும் கல்வியை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் பள்ளிக்கூடங்களை நிறுவினார், கல்லூரிகளை நிறுவினார், அனாதை குழந்தைகளை படிக்க வச்சார். முதல்ல ஒரு 50 பேர் தான். அப்படியே வர 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 அப்படியே பெருகிச்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து என்ன செஞ்சாங்க, அவருடைய கல்லூரியில் வந்து படித்தாங்க. இன்றைக்கும் கூட செராம்பூர் கல்லூரினா அது வில்லியம் கேரி ஐயா கட்டின கல்லூரின்னு சொல்லி இன்றைக்கும் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது அந்த வங்காள மக்களுக்கு. ஸோ அப்படியாக அவர் செய்தார். அதில் ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக செய்கிறீங்களே, என்ன ஆர்வம் உங்களுக்கு, ஏன் இதையெல்லாம் செய்கிறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் வில்லியம் கேரி சொல்லுவார், ஆண்டவரிடத்துலேருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணுமா, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பெரிய காரியத்தை செய்யணும். அவருடைய நோக்கமெல்லாம் ஏதோ செஞ்சோம் பரவாயில்ல, ஏதோ முடிஞ்சது செஞ்சோங்க அப்படிலாம் இல்லை. பெரிய காரியத்தை செய்யணும், ஆண்டவரே வியக்கத்தக்கத அளவுக்கு நம்ம ஓடணும். ஸோ இதுதான் அவருடைய ஒரு மந்திரமாக அவர் சொல்லுவார். எப்பயுமே பெரிய காரியங்களை எதிர்ப்பார், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய். ஸோ இப்படியாக அவர் என்ன செய்கிறார், வங்காளம், ஹிந்தி, மராட்டி, சமஸ்கிருதம், இப்படி நிறைய 14 மொழிகளை என்ன செய்கிறார், அவர் கற்றுக்கொள்கிறார். ஒன்றையும் என்ன செய்கிறதில்ல, நேரத்தை வீணாக்கிறதே இல்லை, கற்றுக்கொண்டே இருப்பார். மொழிகளை கற்றுக்கொண்டு அந்த மொழிகள்லாம் என்ன செய்யணும், வேதாகமத்தை மொழிபெயர்க்கணுங்கிற ஆர்வத்தோடு என்ன செய்வார், ஓடிக்கொண்டே இருப்பார். இப்படியாக அவர் ஒரு பெரிய 500 முழம் கட்டடம், நீளமுள்ள ஒரு கட்டடம், 50 முழம் அகலம் உள்ள ஒரு அந்த அளவுக்கு பெரிய கட்டடத்தையே வச்சுருக்கார். எதுக்குன்னா தன்னுடைய மொழிபெயர்ப்பு பணி அங்கே தான் நடக்கும். நிறைய காகிதங்கள், அச்சகங்கள், இயந்திரங்கள், மரத்தால் செய்யப்பட்ட அச்சகங்கள், அப்புறம் மை, அதில் என்னென்னலாம் மைக்கெல்லாம் தொடங்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அச்சக இயந்திர தொழிற்சாலை மாதிரி பெருசாக வச்சுருந்தார். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, 1811 ஆண்டு அவருக்கு நடந்த சோகம், அந்த அச்சக இயந்திரம், அந்த கட்டடமே முழுசாக தீ பிடிச்சிக்கிச்சு. எல்லாரும் கதவை அடைங்க, காற்று அடித்து அது இன்னும் தீ அதிகமாக பரவிருந்து எல்லாம் வேகமாக போகிறாங்க. ஆனால் முடியல. அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, தீ அதிகமாக பரவி எல்லாம் வீணாக போயிடுச்சு. ஒரு சில இயந்திரங்கள் மாத்திரம்தான் மீந்து இருந்துச்சு. ரொம்ப சோர்வடைஞ்சிட்டார். ஆண்டவருக்காக மக்களுக்காக செய்யணுமே, சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தனே, சோதனை மேலே சோதனையே. ஆனாலும் அவர் செபிக்கிறார், முழங்கால் படியிட்டு, எனக்கு எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய மரணமானாலும் இந்தி தேசத்தில் தான், திரும்ப இங்கிலாந்தில் நான் மறிக்கக்கூடாது, நான் இங்கிலாந்துக்கே போக மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு தீர்மானம் எடுத்தவர் தான். என்னென்ன இயந்திரங்கள்லாம் கிடைக்குதோ அந்த மீதியான அச்சகங்களை வச்சு திரும்பவும் அவர் மொழிபெயர்க்க பணியை தொடங்குறார். சோர்வடையாத ஊழியம் செய்கிறார் ஆண்டவருக்காக. ஸோ கர்த்தருடைய பணியை மாத்திரம் இல்லை தம்பி தங்கச்சி, அந்த வில்லியம் கேரி ஐயா சமுதாய பணிகளையும் செஞ்சுருக்கார்.
அது என்ன சமுதாய பணி? அந்த நாட்களில் வங்காளதேசத்தில் சதி என்கிற உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இருந்துச்சு. அவர் வந்த நாட்களிலிருந்து அதுக்காக ஜெபிக்கிறார். அது என்னன்னா, ஒரு கணவன் இறந்துட்டார்னா மனைவி உயிரோடு இருக்கக்கூடாது. மனைவியை என்ன செய்யணும்? கணவனை எரிக்கும் பொழுதே மனைவியை என்ன செஞ்சிடணும்? உயிரோட எரிக்கப்படணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையில் வழக்கத்தில் இருந்தாங்க. எவ்வளவு ஒரு அடிமைத்தனம் பார்த்தீங்களா? ஜனங்கள் கல்வி அறிவு இல்லாதவங்க, கணவன் இறந்துட்டா மனைவி இறந்துடணுமா? ஸோ பெண்கள் இப்படியாக அநேக விதவை பெண்கள் மரித்து கொண்டே இருந்தாங்க. ஸோ இந்த சதி என்கிற உடன்கட்டை ஏறுகிற பழக்கத்தை, இந்த தீண்டாமையை ஒழிக்கணும்னு சொல்லி அவர் பயங்கரமாக முயற்சி எடுத்தார். அதுக்காக எங்கெங்கெல்லாம் ஓடணுமோ, யாரெல்லாம் பார்க்கணுமோ ஜெபத்தோட தேடினார், ஓடினார். அப்போ தான் அந்த பீரியடில் கவர்னராக இருந்தவர் டென்மார்க் கவர்னர். ஸோ அந்த கவர்னர் என்ன செஞ்சார்? வெல்லோஸ்லி பிரபு, அவர் தான் அவருக்கு உதவி செய்கிறாரு. இந்த சட்டத்தை என்ன செய்யணும்? இயற்ற நாரடி இருந்தாங்க அப்படி சொல்லி என்ன செய்கிறாரு? அவரும் கையெழுத்திட்டு எல்லா ஜனங்களுக்கும் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. அப்போ அன்னைக்கு அந்த சட்டம் வந்தப்போ சண்டே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அவர் ஒரு சர்ச்சில் பேசி ஆகணும். ஆனால் அவர் காலையில் தான் செய்தி வருது, இந்த சதி என்கிற உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இத்தோடு நிறுத்தப்படுகிறது, இதை மற்ற வங்காளதேசத்தில் மொழிபெயர்க்கணும்னு சொல்லி அவருக்கு வருது. இவர் என்ன செஞ்சார்? அந்த சர்ச்சில் இருக்கிறவரை வேற ஒருத்தர் என்ன செஞ்சார்? பிரசங்கம் பண்ண வச்சுட்டு, எங்கே நான் பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் யாராவது பெண்கள் மரித்து போயிடுவாங்களோ, அவங்களையும் உயிரோடு எரிச்சிருவாங்களோன்னு அந்த நேரத்தை கூட அவர் வீணடிக்காமல் என்ன செய்கிறாரு? உடனே ஓடி போய் வேக வேகமாக அந்த சட்டத்தை என்ன செய்கிறாரு? வங்காள தேசத்தில் என்ன செய்கிறாரு? வங்காள மொழியில் மொழிபெயர்த்து வேகமாக எழுதி அதை என்ன செய்கிறாரு? எல்லா இடங்களுக்கும் அது பரம்புகிறது. இப்படியாக அந்த சதி என்கிற உடன்கட்டை ஏறுகிற பழக்கத்தை என்ன செய்கிறாரு? அடியோடு நிறுத்த உதவி செய்தவர் வில்லியம் கேரி. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாரும் வில்லியம் கேரிக்கு ஜோராக கைத்தட்டணும். எவ்வளோ பெரிய ஒரு நல்லது செஞ்சுருக்காரு. அது மாத்திரமல்ல, எல்லா மக்களும் சேமிப்பு வங்கின்னு ஒரு வங்கி இருக்குது, அதில் நீங்கள் உங்கள் பணத்தை சேமித்து வைங்க, வட்டிக்கு வாங்கி நீங்கள் மேலும் மேலும் வறுமையை சம்பாதிக்காதீங்கன்னு சொல்லி அந்த பழக்கத்தை முதல்ல இந்திய மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சவர் வில்லியம் கேரி. அதே போல் அடுத்து என்ன செஞ்சார்? பெண்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்கணும், பிள்ளைங்களும் முக்கியம்னு சொல்லி முதல் முறையாக இந்தியாவில் பெண் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் திறந்து வச்சவர் வில்லியம் கேரி. எவ்வளவு நன்மைகளை செஞ்சுருக்கார். அவர் இங்கிலாந்து தேசத்திலே அழகு போல் வாழ்ந்திருக்கலாம், சுகமாக வாழ்ந்திருக்கலாம், இங்கே கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் யாருக்காக? இயேசுக்காக. இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சார்? புரஜாதி மக்களும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய அன்பை தேடி ஓடி வந்தார். ஸோ இந்த அன்பு உங்களுக்குள்ளே இருக்குங்களா? தம்பி தங்கச்சி, வில்லியம் கேரியை போல் அர்ப்பணிப்பீங்களா? அவர் முதிர் வயதில் தன்னுடைய மனைவி மனநலம் மற்றவளாக இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையும் என்ன செஞ்சாங்க? ஊழியத்தை செஞ்சாங்க. 1834 ஜூன் 9 அவர் மரித்து போகிறார். அவர் மரித்த நாளை அன்றைய நாட்களில் இருந்த கவர்னர் என்ன செஞ்சார்? ஒரு கவர்னருடைய மரணம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இவருடைய மரணம் இருக்கணும்னு சொல்லி அந்த டென்மார்க் தேசிய கொடி என்ன செஞ்சாங்க? அரை கம்பத்தில் விடப்பட்டு கவர்னருக்கு என்ன மரியாதையோடு அடக்கம் பண்ணுவாங்களோ அதே மரியாதையோடு வில்லியம் கேரி அடக்கம் பண்ணுறாங்க. அங்கே இருந்த முகமதியர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கண்ணீர் மல்க வில்லியம் கேரி ஐயாவுடைய இறுதி அடக்க ஆராதனை முடிகிறது. அவர் சொன்னார், என்னுடைய கல்லறையில் இப்படியாக பொறித்து வைங்கள்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு பிரயோஜனமற்ற எளிய உதவியற்ற மனதுடையவன் நான், உமது கனிவான கரங்களில் நான் விழுறேன். அவருடைய கல்லறையில் இப்படி தான் எழுதியிருக்கு. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செஞ்சவர், மொழியே தெரியாமல் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர், பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சவர், கல்லூரிகளை திறந்து வச்சவர், எத்தனையோ சமுதாய பணிகளை செய்தவர். அவர் சொல்கிறாரு, நான் பிரயோஜனமற்றவன், ஒன்றுக்கும் உதவாதவன், அவருடைய கரத்தில் போய் நான் விழறேன்னு சொல்லி.
பார்த்தீங்களா எவ்வளோ தாழ்மை. தம்பி தங்கச்சி, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நீ ஆண்டவருக்காக செலவிடு, கொடு, என்றைக்கும் பெருமை பாராட்டாத. வில்லியம் கேரி ஐயாவை போல தாழ்மை உள்ளவனாக இருங்க. ஸோ இப்படியாக அவர் மீண்டுமாக இங்கிலாந்துலேருந்து வந்தவர், திரும்ப இந்தியாவுக்கு வந்தவர், இங்கிலாந்துக்கு திரும்ப அவர் போகவே இல்லை. இந்தியாவிலேயே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஸோ மிஷினரிகளினுடைய தந்தை, மிகப்பெரிய ஒரு வில்லியம் கேரியினுடைய சரித்திரம் நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. இந்தியாவுக்காக அநேக காரியங்களை செஞ்சுருக்கார். அவர் அப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கி நாமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எனவே நீங்களும் வில்லியம் கேரியை போல் மிஷினரிகளை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கும் அநேக இடங்கள் இப்படி தான் இருக்குது. கல்வி இல்லாமல், அடிப்படை வசதி இல்லாமல், இயேசு என்று யாருன்னே தெரியாத ஜனங்கள் நிறைய பேர் உண்டு. தம்பி தங்கச்சி, உங்களை ஒப்பு கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிங்க. உங்கள் கூட படிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இயேசுவினுடைய அன்பை சொல்லுங்க. அப்போ தான் ஏசப்பா நமக்காக வந்து சிந்தின ரத்தம் ஒரு துளியும் வீணாகாது. ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள தகப்பனே, வில்லியம் கேரியினுடைய சரித்திரத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீங்களே அப்பா. ஏழ்மை நிலையில் செருப்பு தைக்கிறவருக்கு என்ன தெரியும், ஆனாலும் தன் படித்த படிப்பு வீணாகக்கூடாதுன்னு சொல்லி அப்பா கல்வியை கற்றுக்கொண்டு, மொழிகளை கற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு வந்து மிக சிரமங்களைப்பட்டு அப்போ அநேக காரியங்களை செய்திருக்கிறார். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய் என்று சொல்லி ஆண்டவரே தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்தார். அநேக நன்மைகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். ஸோ அப்படிப்பட்ட மனிதர் தாழ்மையோடு தன்னை அர்ப்பணிக்கிறது போல இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வில்லியம் கேரி சரித்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் மகிமைப்படுங்க. ஒவ்வொருவரும் வில்லியம் கேரியை போல எழும்பட்டும் கர்த்தாவே. அப்படியாக கர்த்தர் நீங்கள் கிருபை தந்து நடத்துங்க, சுவிசேஷ பாரத்தை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்போ நம்ம ஸ்கிட் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். என்னங்க ஒரே சத்தமா இருக்கு? என்னடி பண்றீங்க? டிவி பார்த்துட்டு இருக்கோம். பைபிள் படிச்சிங்களா? ஜோம் பண்ணீங்களா? அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கிறோம். சண்டே கிளாஸ் இதுக்கு தானே போறீங்க? ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்க தானே போறீங்க. முதல்ல போய் பைபிள் படிங்க, ஜோம் பண்ணுங்க. ரிமோட்டை முதல்ல கூட போய் பைபிள் படிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு வந்தால் தான் ரிமோட் தருவேன். சரி வாடி, நம்ம போய் ஜோம் பண்ணலாம். ஏசப்பாவை பற்றி முதல்ல இவங்ககிட்ட சொல்லணுங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க என்னதான் சொன்னாலும். என்ன ஹரிணி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, ஒரு நிமிஷம் இது. இன்றைக்கி வேறு ஸ்பெஷல் கிளாஸு. ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா? நல்லா கஷ்டப்பட்டு நைட் வரையும் உட்காந்தெல்லாம் ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதுனேன். நான் எங்கேருந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது? நானே அங்கே இங்கேன்னு விளாட போயிட்டேன். மேம் கேட்டால் என்ன சொல்லுவேன்? போய் சொல்ல காரணமா இல்லை, பார்த்துக்கலாம் வா. நான் வேறு கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்திருக்கிறேன், நீயாச்சும் பரவாயில்ல. ஏன்டி நீ எல்லாரையும் மாட்டி விட்ற ஹோம்ஒர்க் பண்ணுறன்ற பேரில்? நான்லாம் பண்ணவே இல்லை. என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, உண்மையாக இருக்கணும். அது மேம் சொன்னனால உண்மையாக இருக்கணும்ல. அதே மாதிரி எங்கள் சண்டே கிளாஸில் வந்து எனக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதே மாதிரி நாமளும் உண்மையாக இருக்கணும், சரியா? ஓகேவா, நீ தான் இவ்வளோ சொல்கிற. சண்டே கிளாஸ்க்கு நானும் வரேன், வந்து நானும் ஏதாச்சும் கற்றுக்குறேன். சரி வா போகலாம். நானே ரெடி ஆகிட்டேன், பைபிள் எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே இந்த அண்ணா இன்னும் காணோம். அண்ணா வாங்க, கிளம்பலையா இன்னும் சர்ச்சுக்கு? எங்க சர்ச்சுக்கு நாளாக வரல, எனக்கு எவ்வளோ முக்கியமான மேட்ச் இருக்குது. இன்னைக்கு சர்ச்சுக்கு நீங்கள் வரணும். ஃபாஸ்டர் வேணால் அழாத குறைய உங்களுக்கு கேட்குறாங்க. சண்டே கிளாஸ் மிஸ் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பார்க்கலாம், எனக்கு வர காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸாம்னாவே உங்களுக்கு காய்ச்சல் தான் அடிக்கும். ப்ரிப்பேர் பண்ணாமல் வெறும் கேமு டிவிலே இருங்க. ஒழுங்க இப்போ என் கூட சர்ச்சுக்கு நீங்கள் வரீங்க, போங்க, வாங்க கிளம்பலாம். நாளாக வரல, எனக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் இருக்குது. அங்கே வந்து சும்மா உட்காந்துருக்கிற நேரம் இங்கே வந்து மேட்சாச்சும் போடுவேன். முதல்ல நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். நான் அவர் நினச்சிருந்தா நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கவே முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏசப்பாவை தேடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. முதல்ல வாங்க சர்ச்சுக்கு போகலாம். அட நீ வேற சும்மா நையின்னு கேட்டுக்கிறப்போ. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நான் நீங்கள் சொல்ல வேண்டியதை நான் சொல்லியிருக்கேன். சரி, எப்படியோ போங்க, நான் கிளம்புறேன். இவ வேற சும்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, தொல்லை தாங்கலை. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட்.
இன்றைக்கி ஸ்கிட்டு பார்த்தீங்களா? ஸ்கிட்டு சூப்பராக இருந்துச்சுல. ஃபஸ்ட்டு 2 குட்டி பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? டிவி பார்த்துட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு, ஒரு அக்கா வந்து என்ன சொன்னாங்க? ஏசப்பாவுக்கு ஃபஸ்ட்டு முதலிடம் கொடுக்கணும், பைபிள் படிக்கணும். அந்த பிள்ளைங்க என்ன சொன்னாங்க? அப்புறம் பண்ணுறோக்கா, பைபிள் படிக்கிறோங்க்கா, அப்புறமா படிக்கிறோங்க்கா, ஃபஸ்ட்டு சூப்பர் கார்ட்டூன் போயிட்டுருக்குக்கா, அப்புறமா படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா. இப்போ சில பேர் கூட அப்படி தான் பண்ணுவோம். எங்கள் வீட்லேயே சில பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்புறம் 2வதாக இருந்த அக்காங்க என்ன பண்ணாங்க? கிளாஸில் வந்து பொய் சொன்னாங்க. ஏசப்பாவோட பிள்ளைங்கன்னா ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும், உண்மையை பேசணும். உண்மையை பேசினா தான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தால் பொய் பேசக்கூடாது. பொய் பேசலை அப்படின்னா தான் ஏசப்பா நம்ம கூட வருவார். உங்கள் கூட ஏசப்பா வரணுன்னா நீங்கள் பொய் பேசக்கூடாது. அந்த அக்கா என்ன சொன்னாங்க? பொய் பேச காரணமா இல்லை அப்படின்னாங்கல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா ஹோம்ஒர்க் முடிக்கணும், பொய் பேசக்கூடாது. இப்போ ஸ்கூலில், கிளாஸில், வீட்டில் எப்பயுமே அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். 3வது அண்ணா என்ன பண்ணாங்க? எப்பயுமே சர்ச்சுக்கே போகாமல் இருந்தாங்க. சண்டே கிளாஸில் டெஸ்ட்டு வச்சாங்கன்னா ஃபீவரு, அது இது, ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லி லீவ் போட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பாவுடைய முதலிடத்துக்கு ஏசப்பாவுடைய ராஜ்யத்துக்கு முதலிடத்துக்கு ஏசப்பாவுடைய ராஜ்யத்தை தேடணும் நம்ம. அப்போ தான் வந்து நம்ம ஏசப்பா பிள்ளைங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு நம்ம காட்டணும் ஏசப்பா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏனோக்கு என்ன பண்ணார்? நெக்ஸ்ட் ஸ்டோரி கற்றுக்கிட்டீங்கல்ல. ஏனோக்கு என்ன பண்ணார்? ஏசப்பா கூட நடந்தாங்க. அதுபோல் நம்மளும் ஏசப்பா கூட நடக்கணும். நடப்பீங்களா? இனிமேல் நடக்கணும். பாய் குட்டீஸ். கிளாஸ் பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இனிமேல் நீங்களும் ஏசப்பாவோட நடக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய் பாய்.